ஐபிஎல் லீக் போட்டியில் சென்னை அணி 63 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தியது. சிக்சர் மழை பொழிந்த சிவம் துபே அரைசதம் விளாசினார். இந்தியாவில் ஐபிஎல் தொடரின் 17வது சீசன் நடக்கிறது. மொத்தம் 10 அணிகள் மோதுகின்றன. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த லீக் போட்டியில் நடப்பு சாம்பியன் சென்னை அணி குஜராத்தை எதிர்கொண்டது. டாஸ் வென்ற குஜராத் அணி கேப்டன் சுப்மன் கில் பீல்டின் தேர்வு செய்தார். சென்னை அணியில் தீக்ஷனா நீக்கப்பட்டு வேகப்பந்து வீச்சாளர் பதிரானா சேர்க்கப்பட்டார். குஜராத் அணியில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை. முதலில் களமிறங்கிய குஜராத் அணியில் சாய் கிஷோர், விஜய் சங்கர் என 2 தமிழக வீரர்கள் இடம்பெற்றனர். ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கே அணிக்கு கிடைத்த பொக்கிஷம் ஆவார். சென்னை அணிக்கு கேப்டன் ருதுராஜ், ரச்சின் ரவீந்திரா ஜோடி நல்ல துவக்கம் கொடுத்தது. முதல் ஓவரை ஓமர்சாய் வீசினார். இதன் கடைசி பந்தில் ருதுராஜ் கொடுத்த எளிய கேட்ச் வாய்ப்பை சாய் கிஷோர் நழுவவிட்டார். உமேஷ் யாதவ் வீசிய 2வது ஓவரில் ஒரு சிக்சர் பவுண்டரி விளாசி அதிரடியை துவக்கினார் ரச்சின் ரவீந்திரா. தொடர்ந்து ஓமர்சாய் ஓவரிலும் அடுத்தடுத்து 2 பவுண்டரி அடித்தார் ரச்சின் ரவீந்திரா. போட்டியின் 5வது ஓவரை வீசினார் ஓமர்சாய். இதன் முதல் பந்தை ருதுராஜ் பவுண்டரிக்கு அனுப்பினார். மறுபக்கம் புயல் வேகத்தில் ரன் சேர்த்த ரச்சின் ரவீந்திரா 3வது மற்றும் 5வது பந்தில் ஒரு சிக்சர் பவுண்டரி என அடிக்க இந்த ஓவரில் 17 ரன் எடுக்கப்பட்டன. சென்னை அணி 5 ஓவரில் 58 ரன் எடுத்தது. விக்கெட் கொடுக்காமல் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சமயத்தில் சுபன் கில் கேப்டனாக சூப்பராக செயல்பட்டார். இந்த ஜோடியை பிரிக்க அனுபவ சுழற்பந்து வீச்சாளர் ரஷித் கானை அழைத்தார் சுப்மன் கில். இதற்கு உடனடி பலன் கிடைத்தது. ரஷித் கான் வீசிய முதல் பந்தை பவுண்டரிக்கு விரட்டினார் ரச்சின் ரவீந்திரா. 2வது பந்தை ரச்சின் 46 ரன்னுக்கு கோட்டை விட விக்கெட் கீப்பர் சகா ஸ்டம்பின் செய்ய சோகத்துடன் திரும்பினார் ரச்சின் ரவீந்திரா. மனம் தளராத ருதுராஜ் இதே ஓவரின் கடைசி பந்தை பவுண்டரிக்கு அனுப்பி வைத்தார். ஸ்பென்சர் ஜான்சன் வீசிய போட்டியின் 10வது ஓவரின் முதல் பந்தில் சிக்சர், கடைசி பந்தில் பவுண்டரி அடித்து ஸ்கோரை உயர்த்தினார் ருதுராஜ். சென்னை அணி 10 ஓவரில் 104 ரன்னுக்கு ஒரு விக்கெட் எடுத்தது இருந்தது. சிவம் தோபே 50 ரன் எடுத்து அபாரமாக விளையாடி சென்னை ரசிகர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தார். சற்று தடுமாறிய ரகானே 12 ரன்னுக்கு சாய் கிஷோர் சுழலில் சிக்கினார். பின் வந்த சிவம் துபே சாய் கிஷோர் ஓவரில் அடுத்தடுத்து 2 சிக்சர் விளாசினார். இந்நிலையில் ருதுராஜ் 46 ரன்னுக்கு ஜான்சன் பந்தில் அவுட்டானார். அடுத்து மிச்சல் மற்றும் சிவம் துபே ஜோடி சேர்ந்தனர். ரஷித் கானின் பந்துகளை மிச்சல் பவுண்டரி அடிக்க துபே சிக்சருக்கு விரட்டினார். மோகித் சர்மா பந்தில் சிக்சர் அடித்த சிவம் துபே 51 ரன்களை 22வது பந்தில் அரைசதம் கடந்தார். ஐபிஎல் தொடரில் 7வது அரைசதம் அடித்த இவர் ரஷித் பந்தில் அவுட்டானார். வந்த வேகத்தில் ரஷித் ஓவரில் 2 சிக்சர் அடித்த சமீர் ரிஸ்வி 14 ரன்னுக்கு மோகித் பந்தில் வீழ்ந்தார். மிச்சல் 24 ரன் எடுத்து அவுட்டானார். சென்னை அணி 20 ஓவரில் 6 விக்கெட்டுக்கு 206 ரன் குவித்தது. ஜடேஜா 7 ரன்னுக்கு அவுட்டாகாமல் இருந்தார். குஜராத் அணிக்கு சகா சுப்மன் ஜோடி மோசமான துவக்கம் கொடுத்தது. தீபக் சாகர் பந்தில் சகா 21 ரன்னுக்கு வெளியேறினார். மிச்சல் பந்தில் விஜய் சங்கர் 12 ரன்னுக்கு தோனியின் துடிப்பான கேட்சில் வெளியேறினார். அடுத்து மில்லர் 21 ரன்னுக்கு ரகானேயிடம் பிடி கொடுத்தார். இம்பேக்ட் வீரராக களமிறங்கி போராடிய சாய் சுதர்சன் 37 ரன் மட்டும் எடுத்து அவுட்டானார். ஓமர்சாய் 11, டிவாட்டியா 6 என சொற்ப ரன்களில் அவுட் ஆகினர். குஜராத் அணி 20 ஓவரில் 8 விக்கெட்டுக்கு 143 ரன் மட்டும் எடுத்து தோல்வியடைந்தது. சென்னை சார்பில் தீபக் சாகர் 2, முஸ்தபிஜுர் 2, தேஷ்பாண்டே 2 விக்கெட்டுகளை சாய்த்தனர். அபாரமான கேட்ச் பிடித்தார் தோனி. மிச்சல் வீசிய பந்தை அடித்தார் விஜய் சங்கர். இதை அப்படியே வலது புறமாக அந்தரத்தில் பாய்ந்து கேட்ச் செய்து அசத்தினார் விக்கெட் கீப்பர் தோனி, அதுவும் 42 வயதில். அடுத்து தேஷ்பாண்டே பந்தை விளாசினார். மில்லர் மிட் விக்கெட் பகுதியில் தாழ்வாக சென்ற பந்தை ரகானே அப்படியே முன்னோக்கி டைவ் அடித்து கேட்ச் செய்தார். 2 சீனியர் வீரர்களும் பீல்டிங்கில் துடிப்பாக செயல்பட்டது ரசிகர்களை கவர்ந்தது. 3வது முறை நேற்று ருதுராஜ் ரச்சின் ஜோடி முதல் விக்கெட்டுக்கு 62 ரன் சேர்த்தது. இதையடுத்து குஜராத் அணிக்கு எதிராக சென்னை துவக்க ஜோடி தொடர்ந்து 3வது முறையாக 50 ரன்னுக்கும் மேல் சேர்த்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.